அனைவருக்கும் வணக்கம். இன்று சூரியன் சந்திரன் இணைவு அமாவாசை யோகம், யோகமா அல்லது அவயோகமா என்பதை இப்பதிவில் காணலாம். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே பகையில் இணையும் நிகழ்வுதான் அமாவாசை யோகம் என்கிறோம். இந்த அமாவாசை யோகத்தை நாம் எப்படி அழைக்கிறோம் என, அமாவாசை யோகம், இந்த சூரியன் சந்திரன் இணைவு என்பது அமாவாசை யோகம் அல்லது சிவசக்தி யோகம் என்றும் கூறுவார்கள். ஏனென்றால் சூரியன் என்பது சிவனையும் சந்திரன் என்பது பார்வதியையும் குறிக்கும். அதனால் சிவன் பிளஸ் சக்தி, சிவசக்தி யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியனின் தன்மை என்றால், சூரியன் ஆன்மா, ஆன்மா, தந்தை மற்றும் அதிகாரம், ஆளுமை மற்றும் கௌரவத்தை குறிப்பவர். பிதுர்காரகர் மற்றும் பிதுர்காரகர். சந்திரன் மனம், தாய், உணர்ச்சிகள் மற்றும் கற்பனை திறனை குறிப்பவர் மாதுர்காரகன். இப்படி இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, சூரியன் என்பது ஆத்மகாரகன், நம்முடைய உயிர். அதே போல் இந்த சந்திரன் என்பவர் உடல் மற்றும் மனம் நம்முடைய உணர்ச்சிகளை குறிப்பவர். மனோகாரகன் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இவர் ஆத்மகாரகன், மனோகாரகன். இந்த இருவருடைய இணைப்பு எப்படி இருக்க என்பதை இப்பதிவில் முழுமையாக காணலாம். இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு மன உறுதி உண்டு. சூரியன் நெருப்பு கிரகம், சந்திரன் நீர் கிரகம். சந்திரன் தனது ஒளியை இழக்கிறார். அந்த சூரியனை நோக்கி போகும்போது தன்னுடைய ஒளியை இழக்கு. இதனால் இவர்களுக்கு உணர்ச்சிகளை விட அறிவுபூர்வமான சிந்தனை அதிகமாக இருக்கும். தாய் தந்தை உறவு பொதுவாக இந்த இணைவு பெற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் மிகுந்த ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். இருப்பினும் சில நேரங்களில் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இரகசிய திட்டமிடல். இவர்கள் எதையும் வெளிப்படையாக செய்யாமல் மிக இரகசியமாக திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள். ஆன்மீக நாட்டம். அமாவாசை யோகம் கொண்டவர்கள் தியானம், யோகா மற்றும் ஆன்மீக தேடல்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இந்த யோகம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அது ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதி இணைவு அல்லது பார்வை அல்லது சேர்க்கை இருக்கிறதோ, அதே போல் சூரியன், சனி மற்றும் செவ்வாய் பார்வை அல்லது இணைவு இருக்கிறது என்பதை பார்த்து பலன்கள் மாறுபடலாம். இந்த யோகம், இந்த சூரியன் சந்திரன் இணைவு இருப்பவர்கள் கண்டிப்பாக மனம் சில நேரங்களில் தடுமாறக்கூடும். அதே போல் அதிகாரம் என்பது அவர்களுக்கு தானாகவே இருக்கும் அதிகாரம். ஆனால் இந்த சூரியனும் சந்திரனும் எந்த ராசியில் சேர்ந்திருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்தும் பலன் மாறுபடலாம். அவர் அமர்ந்த நட்சத்திரத்தின் பலத்தை பொறுத்தும் மாறுபடலாம். அதே போல் இந்த சூரியன் சந்திரன், சூரியனை நோக்கி சந்திரன் சென்றால் அந்த ஜாதகத்தில் தந்தைக்கு தான் அந்த குடும்பத்தில் மிகுந்த அதிகார மற்றும் மதிப்பு மரியாதை இருக்கும். தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தாய் மற்றும் மற்றவர்களும் நடப்பார்கள். அதே போல சந்திரனை நோக்கி சூரியன் சென்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் தாய்க்குத்தான் அதிகாரம் மற்றும் அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். தாய் சொல்லை தட்டாமல் அந்த குடும்பத்தினர் இருப்பார்கள். அதே போல அந்த தாய்க்கு அதிகாரமிக்க பதவிகள் மற்றும் அரசாங்கம், அரசியல் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல இந்த சூரியன் சந்திரன் இணைவு பெற்ற ஜாதகர் ஒரு சில நேரங்களில் தனிமையாக இருக்க விருப்பப்படுவார்கள்.
இவர்களது மனம் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்காது. ஒரு சில நேரங்களில் இவர்கள் மனம் தடுமாற்றம் அடையும். அதனால்தான் யோகா மற்றும் தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. மீண்டும் அடுத்த பதிவில் ஆம், வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்டில் குறிப்பிடவும். பிடித்திருந்தால் மற்றும் இந்த சேனலில் பிடித்திருந்தால் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் எதுவும் இல்லை. நன்றி.